பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய கோபாலபுரத்தில் வேணுகோபால் சுவாமி கோயிலில் மக்களுடைய அன்பையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கின்றோம். குழந்தை ராமனுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை இங்கிருந்து பார்ப்பதற்காக. சகோதர சகோதரிகளே, கடந்த 3 நாட்களாக தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு குறிப்பாக இன்று நடக்கக்கூடிய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை தடை செய்வதற்கு பல முயற்சிகள் எடுத்தார். HRNC அறநிலைத்துறை ஓரலா யாருக்கு இதை போடாதீங்கன்னு சொன்னாங்க, பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு. காவல்துறை ரிட்டன்ல அனுமதி இல்லை என்று பல இடத்துல ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மக்களுக்கு நேற்றிலிருந்து ஒரு மார்ஷியல் லா, ஒரு ராணுவ சட்டம் இருந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்முடைய மாநில செயலாளர் சகோதரி வினோஜ் பி செல்வம் அவர்கள் ஒரு எமர்ஜென்சி ரெட் பெட்டிஷனை நம்முடைய மாண்புமிகு உச்சநீதிமன்றத்திற்கு மூவ் பண்ணி எமர்ஜென்சி ஹியரிங் கேட்டிருந்தோம். அது இன்று காலை முதல் ஹியரிங்காக ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய பெஞ்சுக்கு அது வந்திருந்ததுங்க. அதே நேரத்தில் குரூப் ஆஃப் பெட்டிஷனர்ஸ் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. அதுவும் கூட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய சேம்பர்ல இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஹியரிங் நடந்துச்சு. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவு, உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவு. இன்று யாரும் யாரையும் தடை செய்ய முடியாது. அனைத்திடத்திலும் கூட ராமபிரானுடைய இந்த நிகழ்வு, பிராண பிரதிஷ்டை நிகழ்வை மக்கள் கண்டு கழிக்கலாம். குறிப்பாக கோவில்கள், தனியார் கோவில்களுக்கு யாரும் அனுமதி பெற தேவையில்லை, அனுமதி கொடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். தனியார் கோவிலில் நடத்தக்கூடிய நிகழ்வு, தனியார் மண்டபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு, பஜன்ஸ், பிரேயர், அதையெல்லாம் தாண்டி அன்னதானம் எதாக இருந்தாலும் கூட நீங்கள் செயல்படுத்தலாம். ஒருவேளை கூட்டம் அதிகமாக வந்து தனியார் கோவில், தனியார் மண்டபத்துக்கு மக்கள் வெளியே இருந்தாங்கன்னா காவல்துறை ரெகுலேட் பண்ணி, டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கு. ஒருவேளை அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்களில் இன்று இந்த நிகழ்வு நடந்தனா அறநிலைத்துறையினுடைய செயல் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கணும், இந்த மாதிரி இந்த நிகழ்வு நடத்துறோம் அப்படின்னு. இது மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக மிக தெளிவாக மாநில அரசு 3 நாட்களாக செய்த தவறுக்கெல்லாம் ஒரு சாட்டடியாக அமர்ந்திருக்கிறது. அதே போல உச்சநீதிமன்றம் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவங்க பெஞ்சுக்கு வந்த பொழுது மிக தெளிவாக அவங்க சொன்னாங்க, இது ஆர்டிகல் 32 ஒருத்தருடைய ஃபண்டமெண்டல் ரைட், ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அது வயலேட் பண்ணது. மாநில அரசு சார்பாக ஆஜராகியிருந்த திரு ஏஏஜி அவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லை நாங்கள் அந்த மாதிரி ஆர்டரே போடல, நாங்கள் அந்த மாதிரி பேன் ஆர்டரே கொடுக்கல அப்படின்னு. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் அங்கே பல போலீஸ் ரெக்கார்டை காமிச்சிருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 30-40 இடத்திற்கு மேலே எங்கள் கையில் நாங்கள் நேற்று நைட்டு சேகரித்த போலீஸ் பேன் ஆர்டர் கொடுத்த பொழுது அந்த பேன் ஆர்டரை படித்து காட்டினாங்க. அதில் ஒரு பேன் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அதனால் இந்த கோயிலில் நீங்கள் திரையிடக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் இருந்துச்சு. அதற்கு ஜஸ்டிஸ் திபாங்கர் தத்தா மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள், அதை உண்மையாக இருந்தால் நிச்சயமாக இந்த கோர்ட் இதை மிக கம்பீரமாக இதை எடுக்கும், நாங்கள் இதை விடப்போவதில்லைன்னு சொன்னாங்க. அதன் பிறகு மாநில அரசு உத்தரவாதம் கொடுத்தாங்க, எங்கேயும் நாங்கள் தடை செய்ய போவதில்லை என்று உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனால் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், எங்கேயும் யாரும் தடை செய்ய முடியாது. அதே நேரத்தில் போலீஸ்க்கு ரெகுலேட் பண்றதுக்கு உரிமை இருக்கு. அடுத்த வாரம் திங்கட்கிழமை மறுபடியும் உச்சநீதிமன்றம் ஏதாவது ஒரு கோயிலில் தமிழ்நாடு அரசு, காவல்துறை, அறநிலைத்துறை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை தனி பெட்டிஷனாக எடுத்து, பேட்ச் பெட்டிஷன் எடுத்து அடுத்த வரக்கூடிய திங்கட்கிழமையில் நாங்கள் விசாரிப்போம். ரிஜெக்ட் பண்ணதை ஏதாச்சும் ஆர்டிகல் 32 ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணியிருந்தால் மிக கடுமையாக வருவோம் என்று உச்சநீதிமன்றமும் கூட தமிழக அரசுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு நிலைமை வந்திருக்கு. நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு தனியார் கோவில் இருக்கக்கூடிய அந்த LED ஸ்கிரீனை காவல்துறை அத்துமீறி அகற்றியிருக்கிறாங்க. அதன் பிறகு மறுபடியும் சண்டை போட்டு ஒரு நிதியமைச்சர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வில் அந்த ஸ்கிரீனை கொண்டு வந்து வச்சிருக்கோம். காலையில் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் மாண்புமிகு RN ரவி அவர்கள் ஒரு அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோயிலுக்கு போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பய உணர்வை பற்றி சொன்னாங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் அன்பு வேண்டுகோள், 12:20 அனைத்து இடத்திலும் கூட நீங்கள் திட்டமிட்டபடி அதை நடத்தலாம். யாரும் யாரையும் தடை செய்ய முடியாது. மக்களுக்கு உணவளிக்கலாம், பஜன் பண்ணலாம், தீர்த்தனைகள் பாடலாம், கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள் வைக்கலாம், யாரும் யாரையும் தடுக்க முடியாது. அறநிலைத்துறை கோவிலாக இருந்தால் தகவல் தெரியுங்கள், தனியார் கோவிலாக இருந்தால் தனியார் மண்டபம், தனியார் பள்ளிக்கூடம், நிறைய நிகழ்வுகள் நிறைய வீதியில் நடத்துறாங்க, தெருவில் நடத்துறாங்க, சொசைட்டியில் நடத்துறாங்க, அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ள நடத்துறாங்க. எங்கேயும் நீங்கள் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் போட்ட அந்த எமர்ஜென்சி ரிட் பெட்டிஷனை
மிக முக்கிய ரிட் பெட்டிஷன் எடுத்து இன்னைக்கு காலையில் முதல் ஹியரிங்காக கேட்ட உச்சநீதிமன்றத்திற்கு எங்களுடைய தாழ்மையான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்து, அதே நேரத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முக்கியமான தீர்ப்பை கொடுத்த சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவசர அழைப்புக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குழப்பமான சூழல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க சார்? நான் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் சார். ஒரு ஏடிஜி லா அண்ட் ஆர்டருக்கு அவருக்கு சார்பா அவருடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி எஸ்பிஎஸ்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் போடுறார். நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன், நீங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஃபுல் வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் ரிலீஸ் பண்றேன். அதை நீங்க படிச்சாவே தெரியும். இமேஜினேட்டிவ்லி கிரியேட்டிவ்லி அதை தடுங்க. இது காவல்துறை வேலைங்களா? உங்களுடைய மூளையெல்லாம் பயன்படுத்தி இதை தடுங்கன்னு ஒரு மாநிலத்தினுடைய போலீஸ் உயர் அதிகாரிகள் ஒரு எஸ்பியினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போடுறாங்க. இது ஒரு பக்கம். அறநிலைத்துறை அதிகாரி